இங்க ஆண்டனி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. ஆனா, இவர பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாரி இவர தூக்கிட்டு வீட்டுக்கு போகும்போதும் அவரே பின்தொடர்ந்து வராரு. அப்ப வீட்ல இருக்க நாய் இவர பார்த்து கொலைக்குது. அப்பதான் ஆண்டனியோட ஃபேஸே காமிக்கிறாங்க. இறந்து போன ஆண்டனி தான் இப்ப ஆவியா வந்திருக்கிறது. அதனால தான் நாயுமே கொலைச்சிருக்கு. ஆக்சுவலா இவங்க அப்பா இவன எப்படியாச்சும் நல்லா படிக்க வச்சு நல்லா பிசினஸ்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு காசெல்லாம் குடுக்குறாரு. ஆனா, இவன் எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்றான். அதுலயுமே என் ஒய்ஃப் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுவாங்க. தனிமையா இருக்க எனக்கு கொஞ்சம் கூட பேசவே மாட்றான்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. சோ அடுத்த நாள் இனிமேல் நம்ம தனியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 நாய்க்குட்டி எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சுறாரு. அத பார்த்ததுமே ஹீரோவுக்கு கடுப்பாயிடுது. அண்ட் இவன் குடிக்கும்போது நாயை வச்சே இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதனால கோவமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப அவங்க அப்பா அந்த 2 நாயில ஒரு நாய்க்கு கால்ல அடிபட்டுட்டுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிறாரு. இவனுமே கோவமா வந்துட்டு இருக்கும்போது கூண்ல ஒரே ஒரு நாய் தான் பார்த்துறான். சோ அந்த நாயுமே துரத்தி அங்க இருந்து அனுப்பி விடுறான். ஆனா அடுத்த நாள் காலையில இவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சு போது இருந்தாலுமே புள்ளையாச்சுன்னு சொல்லிட்டு சும்மா விட்டுறாரு. இப்ப இறந்து போய் இவன் வீட்டாண்ட உட்காந்துட்டு இருக்கா. ஆனா அந்த நாய் இவனை பார்த்துட்டு கொலைக்க ஆரம்பிச்சிருது. அந்த நாயுமே எதுக்கு கொலைக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம போகுது. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா கொஞ்ச நாள் முன்னாடி நாயை வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது கீழே விழுந்திருப்பாரு. சோ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவர் வாக்கிங் போகும்போது கீழெல்லாம் விழல, ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டதுமே அவங்க அப்பாவை அடிச்சவனை அடிக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அவனுமே ஒரு வீட்டுல யாரோ கடன் தரணும்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கான். இவன் கோவத்துல போய் அடிக்கிறான்னு போறான். ஆனா இவன் கை அவன் மேல படவே மாட்டேங்குது. அப்ப ஒருத்தர் இவனை பார்த்து நம்ம எவ்வளவு அடிச்சாலுமே அவர் மேல படாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே உங்க கண்ணுக்கு நான் தெரியலான்னு கேட்கறான். நான் இறந்து 7 நாள் ஆச்சு, இதுதான் என்னோட கடைசி நாள், நீ இறந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்கறாரு. இவனுமே ஒரு நாள்னு சொல்றான். ஆனா இவன் என்ன நீங்க கடைசி நாள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னன்னு கேட்கறான். அப்பதான் இவர் நம்ம இறந்து 7 நாள் இந்த பூமியிலேயே சுத்துவோம், அந்த 7ஆவது நாள் தான் இங்க இருந்து போவோம்னு சொல்றாரு. சோ நம்ம போறதுக்குள்ள நம்ம கடைசி ஆசையை எப்படியாச்சும் நிறைவேற்றணும்னு சொல்றாரு. இவனுமே என்ன ஆசைன்னு கேட்கறான். ஆக்சுவலா ஒரு குடும்பம் கடன்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்பதான் இவருக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு விழும். ஆனா வரவே இல்லை, ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. ஆனா அந்த லாட்டரி சீட்டை ஒரு டிவி ரிமோட்ல தான் வச்சிருந்தேன். ஆனா அந்த கடங்கார பையன் அந்த வீட்டுல இருக்க பொருள்லாம் தூக்கிட்டு போகும்போது அந்த டிவி ரிமோட் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றாரு. சோ அது எப்படியாச்சும் என்னோட ஒய்ஃப் கிட்ட கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த ஏரியாவுக்கு வந்த புது இன்ஸ்பெக்டர் இது கேள்விப்பட்டதுமே அந்த ரவுடியை அரெஸ்ட் பண்ணி இவங்க பொருளெல்லாம் இவங்க கிட்டே கொடுத்துறான். இப்போ எப்படி அந்த ரிமோட்ல இருக்க லாட்டரி சீட்டு கிடைக்க போதும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவங்க பொண்ணு அந்த டிவியோட சவுண்ட் அதிகமா வச்சிருக்கா. அவங்க கூட இருக்க மாமா அது எரிச்சல் தாங்க முடியாம அந்த ரிமோட்டை உடைச்சிறாரு. அந்த லாட்டரி சீட்டை அவங்க பொண்ணு பார்த்துறா. இருந்தாலுமே அந்த லாட்டரி சீட்டுன்னு தெரியாம ராக்கெட் வீட்லாம் விளையாடிட்டு இருக்கா. அதை பார்த்த ஒருத்தர் எடுத்துட்டு போய் அவங்க ஒய்ஃப் கிட்டே கொடுத்துறாங்க. சோ இப்போ இவங்களோட குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போது இவருமே 7 நாள் முடிஞ்சு தவளையா மாறிறாரு. இதை பார்த்த ஹீரோக்குமே இப்பதான் 7 நாள் முடிகிறதுக்குள்ள நம்மளோட கடைசி ஆசையை எப்படியாச்சும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான்.